ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டுமாக கூடியுற தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்வு மற்றும் அவருடைய போதனையிலிருந்து நாம் கற்று வருகிறோம். அந்த வகையில் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலே நடந்த ஓரிரு முக்கிய நிகழ்வுகளை நாம் இன்று கிடைக்கிற நேரத்துக்கு ஏற்ப தியானிக்கலாம் என்று கருதுகின்றேன். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1 முதல் 6 முடிய. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆயிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் போட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடே பிடுங்கொண்டு கடலிலே தள்ளப்படுவாய் என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இவ்வளமாக ஆண்டவர் தம்முடைய சீடர்களோடு முதலாவது உரையாடுகின்றார். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு உரையாடும் போது மன்னிப்பை குறித்ததான ஒரு ஆலோசனை அறிவுரையை அவர் கொடுக்கின்றார். நாம் படித்ததிலிருந்து நமக்கு தெரியும், மன்னிப்பை குறித்து யூத சமுதாயத்திலே, குறிப்பாக பரிசேயர்கள் மத்தியிலே பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்தது. அதாவது ஒருவனை எத்தனை முறை மன்னிக்க முடியும் என்று. அதில் பொதுவாக பரவலாக இருந்த ஒரு கருத்து, ஒருவனை ஒரு நாளில் 3 முறை மன்னிக்கலாம் என்று சில ரபிகள் போதித்து வந்தனர். ஆகவே அந்த சூழலில்தான் இந்த கேள்வியும் அல்லது இந்த வசன பகுதியும் வருகிறது. ஆகவே தான் மன்னிப்பை குறித்து ஆண்டவருடைய பார்வை என்னவென்றால், அதாவது பிறருக்கு இடர்கள் உண்டாகாத முறையில் வாழும்போது அது பிறரை மன்னிப்பது மூலமே வெளிக்காட்டப்படும் என்கிற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மன்னிப்பை குறித்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு நாளில் பரிசேயரிடம் 3 முறை அதிகபட்சமாக மன்னிக்கலாம் என்று சிலர் நம்பினார்கள். ஆனால் சொல்றார், அவன் ஒரு நாளில் 7 உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். இதனுடைய பொருள் 7 முறை என்பதல்ல. பெரும்பான்மையான கிறிஸ்தவ அறிஞர்கள் இந்த வசன பகுதியை, குறிப்பாக இந்த 7 என்பதை இங்கே விளக்கும்போது, யூத பாரம்பரியத்திலே 7 என்கிற எண் பல வேளைகளிலே முழுமையை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், முழுமையாக ஒருவனை மன்னிக்க வேண்டும். 7 முறை மட்டுமென்று பரிசேயர் சொன்னவனமாக 3 முறை என்கிற அந்த எண்ணிக்கையோடு பொருத்துவதல்ல இயேசுடைய நோக்கம். ஒருவனை நீங்கள் ஒரு நாளில் மன்னிக்கிறீர்கள் என்றால் அதை அந்த நாளில் தானே முழுமையாக மன்னித்து விட வேண்டும். அதன் பின்பு அதை குறித்து விவாதத்திற்கோ வைராக்கியமோ கசப்புணர்வோ இருக்கக்கூடாது என்பதுதான் கிறிஸ்து இங்கே சொல்லி வருகிற உண்மை. அதனால்தான் அவர் சொல்றார், ஆரம்பத்தில் இடறல்களை குறித்து பேசுகிறார். ஏன்னா ஒருத்தனை மன்னித்தேன் என்று சொல்லிவிட்டு பின்பு அந்த மன்னிப்பை காட்டாமல் பிற்காலத்தில் அதை குறித்து ஒரு வைராக்கியமோ கசப்புணர்வோ காட்டுவோமானால் அது பிறருக்கு இடரலை உண்டாக்கலாம். ஆகவே
நம்முடைய வாழ்வில் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் சீடராக வாழ்கிற வாழ்விலே அல்லது இயேசு விசுவாசிக்கிறவர்கள் அது ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று சொல்கிற நாம் நம்முடைய வாழ்விலே கற்றுக்கொண்டு அபியாசப்படுத்த வேண்டிய ஒன்று பிறரை மன்னிக்க வேண்டும், எல்லை இல்லாமல் மன்னிக்க வேண்டும், முழுமையாக மன்னிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்ல வருகின்றார். அதைத் தொடர்ந்து 5-6 வசனங்களிலே சீசர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டுத்தி மரத்தை நோக்கி வேரோடே பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாய் என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த வசனத்தை பல வேளைகளில் பலர் தவறாக புரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பல வேளைகளில் அற்புதங்களை குறித்து பிரசங்கிக்கும் போது இதை ஒரு அற்புத செயலுக்கான ஒரு அளவீடாக பலர் பேசுவதை பிரசங்கிப்பதை நாம் கேட்டிருக்க முடியும். ஆயினும் இந்த இடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடுகளவு விதை விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் அதை காட்டுத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாய் என்று சொல்ல அது உங்களுக்கு ஆகும் என்று சொல்வது அற்புதங்களை அளவிடுவதற்கான அளவீடாக அவர் இங்கே சொல்லவில்லை. ஏனென்றால் நாம் வசனத்தை படிக்கும்போது நாம் வேத வியாக்கியான அல்ல விளக்குவரை முறையிலேயே முன்பின் வசனங்களை சற்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று நமக்கு ஒரு முறை இருக்கிறது. ஆகவே இங்கே மன்னிப்பாயாக என்று சொல்லும்போது அதற்கு தான் இவர்கள் விளக்கம் கேட்கிறார்கள், அல்லது அதை குறித்த அந்த உரையாடலுடைய தொடர்ச்சியாக அப்பொழுது எப்போது மன்னிப்பை குறித்து இயேசு பேசிய போது இவர்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று. ஏன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றால் அற்புதம் செய்வதற்காக அல்ல. ஏற்கனவே மன்னிப்பை பற்றி பேசும்போது அதை அற்புதங்கள் நடைபெறுவதற்கு விசுவாசம் தேவை. ஆனால் இந்த இடத்தில் அதை பேசவில்லை. ஆகவே தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் பைபிளில் உள்ள அற்புதங்களை எதிர்த்து பேசுகிறேன் என்று தவறாக யாரும் புரிய வேண்டாம். நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் கிடையாது. கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும் என்பது நம்முடைய நம்பிக்கை. ஆனால் இந்த வசன பகுதி அந்த நோக்கத்தில் சொல்லப்பட்டதல்ல என்பதுதான் நமக்கு வலியுறுத்த வருகின்றோம். அதாவது ஒரு மனிதனை முழுமையாக மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெறும்படி எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று அவர்கள் கேட்குறாங்க. ஏன் தெரியுமா? பரிசேயர்கள் என்ன சொன்னாங்க? அதிகபட்சமாக 3 முறை ஒரு நாள் மன்னித்தா போதுன்னு சொல்லும்போது 7 முறை, அதுவும் முழுமையாக மன்னிக்கிற அந்த மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் எங்களில் வருவதற்கு உம்முடைய வார்த்தை மீது உம்மீது விசுவாசம் வளர வேண்டும். அதற்காக அவர்கள் அதை கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் இதை ஒரு பழமொழி போல அல்ல ஊமை போல அவர் சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால். அதாவது இடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், அதாவது பெரிய விசுவாசம் வளர்ந்து பெரியதான் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று அல்ல. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் இந்த மன்னிக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த விசுவாசம், கிறிஸ்துவின் விசுவாசம் இருந்தால் நீங்கள் மன்னிப்பதற்கு தடையாயிருக்கிற ஒன்று காட்டத்தி மரத்தை போல பெரிதாக இருந்தாலும் அதை தூக்கி ஒதுக்கி வைத்துவிட்டு, அல்லது அது கடல்லே போக கடவுள் என்று சொல்லிவிட்டு, அல்லது அது கடல்லே நடப்படுவது என்று சொல்லிவிட்டு நீங்கள் அதை மன்னிக்க முடியும். ஏன்னா இந்த கசப்புணர்வை குறித்து பேசும்போது எபிரேயர் புஸ்தகத்தில் படிப்போம், கசப்பானது வேறிட்டு என்கிற ரீதியிலே ஒரு வசனம் உண்டு. எபிரேயருக்கு திரும்பினால் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நினைக்கின்றேன். எபிரேயர் 12:15 வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். ஆகவே கசப்பை மனதில் உண்டாக்குற அந்த அத்திமரம் போன்ற ஒரு பெரிய மரம் போன்ற ஒன்றை நம்முடைய சிந்தையிலிருந்து பிடுங்கி
கடலிலே கடலில் நட்டால் அது வேறு என்ன ஆகும்? உப்பு நீரில் அத்தி மரம் வளருமா? வளராதுன்னு நினைக்கின்றேன். அது பட்டு போகும். ஆகவே மன்னிப்புக்கு தடையாக இருக்கிற ஒன்றை நம்ம விட்டு முழுமையாக பட்டு போக செய்ய வேண்டும், விலக்க விட வேண்டும். அதற்கு அது வேறுட்டு வளர்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்கிற ஆலோசனைக்காகத்தான் இயேசு இந்த வசனத்தை பேசினார். மற்றபடி இதை அற்புதங்களை செய்வதற்கான அளவீடாக எடுப்பதற்கான வசனம் இது அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய முடியும், செய்தார். அவர் நேற்றும் இன்று மாறாதவர். இன்றைக்கும் தேவையானால் தேவைப்படுகிற இடத்திலே தேவைப்படுகிற விசுவாசிகளுக்கு தேவையான அளவு தேவன் அற்புதம் செய்ய வல்லவர். ஆனால் இந்த வசனத்தை நாம் அதோடு பொருத்தி விசுவாசிகளையும் இடறிப்போகச் செய்ய வேண்டிய தேவையில்லை. இப்படி அவர் இந்த மன்னிப்பை குறித்தும் அதற்கு தடையானதை விலக்க வேண்டும். அந்த அளவு விசுவாசம் கிறிஸ்து மீது நமக்கு இருக்க வேண்டும். அதாவது அந்த அளவு விசுவாசம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவை அடிப்படையாக கடிகளவு விசுவாசிக்கிற அந்த அடிப்படை விசுவாசம் இருந்தாலே நீங்கள் பிறரை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார். அடுத்ததாக இதை மேலும் சற்று விளக்குவதற்காக அவர் ஒரு சிறு ஓமையும் இங்கே சொல்கின்றார். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்ல மந்தையை மேய்த்து வயலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? தான் கட்டளையிட்ட வேலை அந்த வேலைக்காரன் செய்வதற்கு அவனுக்கு உபகாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்த பின்பு, நாங்கள் அபிப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். அதாவது இதுவும் அவர்கள் கேட்டார்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்பட வேண்டும் என்று, அதற்கு அறிவுரையாக சொல்லப்பட்ட ஒரு உவமைதான். அது என்னவென்றால், நீங்கள் பணி செய்யும் போது, அதாவது விசுவாசம் வளர வேண்டும். முதலாவது விசுவாசம் வளர வேண்டும் என்றால் உங்கள்கிட்ட கடுகளவு விசுவாசம் இருக்கும்போதே, அதாவது கிறிஸ்து மீது அடிப்படை விசுவாசம் இருக்கும்போதே நீங்கள் பிறரை எந்த தடை இல்லாமல், தடை இருந்தாலும் அவைகளை நீக்கி கடலில் கொண்டு நடக்கூடிய அளவில், பட்டுப்போக செய்யக்கூடிய அளவில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும். அப்போது விசுவாசம் வளரும். இது விசுவாசம் வளர்வதற்கான முதல் படி. ரெண்டாவது, மேலும் உங்கள் விசுவாசம் வளர வேண்டும் என்றால் இந்த ஓமையிலே சொன்ன வேலைக்காரனை போல எந்த விதமான எதிர்பார்ப்பும் எஜமானிடம் எதிர்பார்க்காமல், எஜமானுக்கு எந்த நேரமும் பணியாற்ற தயாராக இருக்க வேண்டும். எஜமான் வயலிருந்து இவன் வேலை செய்துட்டு வயலிருந்து வந்து களைப்பாக இருந்தால் கூட, பொதுவாகவே எஜமான் உலகமெங்கும் எல்லா காலத்திலும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அவர் களைப்பாக தான் வருவான். அதை குறித்து பொதுவாக எஜமானர்கள் கரிசனை கொள்வார்களா என்று தெரியாது. இந்த எஜமான் கூட என்ன சொல்கிறாரு, நீ மந்தையிலிருந்து வரும்போது, மந்தை மேய்த்து வயலிருந்து வரும்போது எஜமான் அவன் நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வர அவனுக்கு சொல்லுவானோ? சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான், என்னுடைய வேலையை முடிச்சுட்டு மீண்டும் நீ போய் சாப்பிட்டு தான் சொல்லுவான். அப்போது அந்த வேலைக்காரன் என்ன செய்வான், நான் டயர்டாக இருக்கிறேன் சாப்பிட்டு வரேன்னு சொல்ல மாட்டான். இன்றைக்கு தொழிலாளர் உரிமைகள் இருப்பதனால் பல இடங்கள் அப்படி இருக்கிறது. ஆனால் இது வழக்கமான அன்றைய கிராமத்து சூழலிலே சொல்லப்பட்ட ஒன்று. ஆகவே இன்றைக்கும் என்னதான் உரிமை இருந்தாலும் ஒரு மேனேஜர் சொன்னாச்சுன்னா கீழே உள்ள வேலைக்காரர் அதை செய்து முடிச்சு தான் வேலை செய்வாங்க, சாப்பிட போவாங்க, என்னதான் உரிமைகள் இருந்தாலும். ஆகவே இயேசு என்ன சொல்றாரு, அப்போ அந்த பணியாளன் என்ன செய்வான், எஜமான் விடுத்த கட்டளையை தான் களைப்பாக இருந்தாலும் அதை குறித்து சட்டை செய்யாமல் அதை செய்வான். அது எதை காட்டுகிறது என்றால், அந்த வேலையாளனுடைய அந்த ஊழியக்காரனுடைய கடமை உணர்வை, அந்த எஜமான் மீது உள்ளதான மதிப்பை காட்டுகிறது. அதுபோல் நீங்களும் என்ன செய்ய வேண்டுமா, கடைசி 10ஆம் வசனத்தில், அப்படியே நீங்கள் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். மன்னிக்கிறதோடு தொடங்கி நீங்கள் செய்கிற பணிகளிலும்
உங்கள் கடமைகளை செய்யுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள், விடாமல் செய்யுங்கள், சோர்ந்து போகாமல் செய்யுங்கள், முறுமுறுப்பில்லாமல் செய்யுங்கள். அப்படி செய்யும்போது உங்கள் விசுவாசம் வளரும். மற்றபடி விசுவாசம் வளர்வதற்கு வேறு மருந்து கிடையாது. ஏன்னா என்ன கேட்டாங்க, விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டும். அப்போ விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள், என்னை விசுவாசிக்கிற நீங்கள் மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும், அதற்கான தடைகளை நீக்க வேண்டும். மூன்றாவதாக பணி செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். பணியை செய்து கொண்டே இருங்கள், அது உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்தி கொண்டே இருக்கும். இதுதான் உண்மையும் கூட. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பணிகளை நாம் தொடர்ந்து செய்யும்போது ஆண்டவர் மீதுள்ள விசுவாசம் நமக்கு கூடும். ஆகவே மிக அருமையான ஆலோசனை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 11 வசனத்தில் வருகிறது, பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் இங்கே வருகிறது. ஆனால் இந்த நிகழ்வுக்கு முன்பாக நடந்த வேறு சில நிகழ்வுகள் யோவான் சுவிசேஷத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அந்த நிகழ்வுகளை படித்துவிட்டு மீண்டும் நாம் இங்கே வரலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பைபிள் படிக்கும்போது குழம்பிவிடக்கூடாது. ஒவ்வொரு சுவிசேஷமாய் படிக்கவில்லை, மாறாக 4 சுவிசேஷங்களிலிருந்தும் இயேசுடைய வாழ்க்கையில் வரிசை கிரமமாக நடந்த நிகழ்வுகளை அறிஞர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தியானித்திருக்கிறார். ஆகவே இந்த 17ஆம் அதிகாரம் லூக்கா 17 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களுக்கு பின்பு நடந்ததான நிகழ்வு லூக்காவில் பதிவு செய்யப்படாமல் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே லாசருடைய உயிர்த்தெழுதல் நிகழ்வாக வருகிறதாக அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஆகவே நாம் இந்த இடத்தில் இப்படி விட்டுவிட்டு இதன் தொடர்ச்சியான நிகழ்வுக்கு அங்கே போவோம். அது முடித்த பின்பு இந்த நிகழ்ச்சி எங்கே தொடங்குகிறதோ அங்கே மீண்டும் தொடங்கலாம்.